உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அம்மாவுக்கு உண்மை தெரியுது, காவேரி தான் தன்னோட அம்மா அப்படின்னாலுமே இந்த உண்மையை நம்ம போய் அம்மா கிட்ட சொன்னோன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிறத வெளியில் காட்டிக்காமல், ஆனால் தன்னோட பாசத்தை மட்டும் முழுசாக அம்மு கொடுத்துட்ருக்கா. என்ன தான் நடந்தாலும் அம்முவும் சொல்லாமல், வீட்டில் இருக்க யாருமே சொல்லாமல், காவேரியாக மனசு மாதிரி சரி அம்முவுக்காகவாது விஜயை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் தான் அவரோட என்ன எழுதியிருக்காரு, அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம அவரோட டைரியை படிக்கலாம், நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சதை படிக்கவே இல்லையே அப்படிங்கிற ஞாபகம் வந்து அந்த டைரியை எடுத்து படிக்கிறாங்க. ஸோ அந்த டைரியை படித்து தான் காவேரிக்கு எல்லா உண்மையும் வெளிவரப்போகுது. ஸோ அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது விஜயோட டைரியில் அவர் எழுதின எழுத்து மூலமாக தான் உணர்வுபூர்வமான கதைக்களம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ஸ்கூலில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருந்தாலும் அம்மா தான் அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க தான் நம்மளோட மிஸ்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து பூரிச்சிக்கிட்டே இருக்கா. இதை பார்த்துட்டு யாழினி, என்னமோ எதுக்கு எப்போ பாரு நீ எங்கள் சித்தியை இப்படியே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது ஒன்றும் இல்லை யாழினி, நல்லா மிஸ்ஸு அழகாக இருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் சித்தி எப்போவுமே அழகாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாழினி சொல்லும்போது இவங்க பேசிகிட்டு இருக்கதை அங்கேருந்து காவேரியும் பார்க்குறாங்க. என்ன 2 பேர் கதை அடிச்சுட்டே இருக்கீங்க, சைலண்ட்டாக இருக்க மாட்டிங்களா அப்படின்றாங்க. சித்தி இங்கே பாருங்களேன், இவ எப்போ பார்த்தாலும் உங்களையே பார்த்துட்ருக்கா, கேட்டால் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறா சித்தி அப்படின்னோடனே, அப்படியாடாமோ நான் ரொம்ப அழகாக இருக்கேனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மிஸ், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் அப்படியே என்ன மாதிரி இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதோ கேட்டதும் யாழினி உடனே, என்ன அம்மோ நீ பேசுகிற, எங்கள் சித்தி வேற நீ வேற, அப்புறம் எப்படி நீயும் அவங்களும் ஒரே மாதிரி முகமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி கேட்கும்போது காவேரிக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பார்த்துட்டு, யாழினி அவளும் அழகாக இருக்கேன் நானும் அழகாக இருக்கேன்னு அவள் சொல்கிறா போல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அம்மு சிரிச்சிட்டே உட்காந்துருக்கும்போது சரி வாயடிச்சிட்டே இருக்காமா, எழுதிட்டு வரணும் இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாங்க. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தா இப்போ யாழினியையும் கூட்டிக்கிட்டே காவேரி வெளியில் வராங்க. கூடவே அம்முவையும் இந்த கையில் பிடிச்சிட்டு வெளில வரும்போது விஜய் பார்க்குறாரு. இப்போ யாழினி வந்திருக்கும்போது யாழினி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அங்கிள் அப்படின்னு வேகமாக பாப்பாவும் ஓடுறாங்க. அப்போ பார்த்துட்டு, என்னடா நீயும் இந்த ஸ்கூலில் சேர்ந்துட்டியா அப்படிங்கிறாங்க. அப்போ காவேரி பார்த்துட்டு, இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் இருந்தால் ரொம்ப போர் அடிக்குதுன்னா நர்மதா வேற போட்டு தொல்லை பண்ணுறா விளையாட வரலன்னு, அவளுக்கும் ஒர்க் இருக்குல்ல, ஸ்டடீஸில் அவளும் பார்க்கணும்ல, அதனால தான் சரி அம்மு இருப்பாளே இங்கேயாவது வந்தால் அவள் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவான்னு நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வாடா அப்படிங்கிறாரு. அப்போ உடனே யாழினி இருந்துட்டு, சித்தி நம்மளும் காரில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் பார்த்துட்டு, சரி வாங்களேன் நான் வேணால் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. இல்லை சார் பரவாயில்ல, கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும், நான் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாழினி நீ ட்ராயிங் புக்கெல்லாம் கேட்டில அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம், சாருக்கு வேலை இருக்கும்ல, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சரி இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அம்மு வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது விஜய் போய் கேட்குறாரு, என்னடா ஸ்கூல்லேருந்து வரும்போது ஜாலியாக வந்த, இப்போ என்ன இப்படி உட்காந்துருக்க, இன்னும் ட்ரெஸ்ஸு கூட மாற்றலையா நீ அப்படிங்கிறாங்க. அப்பா நான் ஒன்று கேட்கவா அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி கேட்குற, சொல்லுடா அப்படின்றாங்க. இல்லைப்பா நம்ம அம்மாவை பார்க்க போகலாமா அப்படின்னோடனே, அம்மாவை பார்க்கவா, என்னடா காலையிலேருந்து நீ அங்கே தானே இருந்த, அம்மா கூட தானே இருந்த, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா காவேரி மிஸ் தான் என் அம்மானு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நம்ம அவங்க வீட்டுக்கு போகவே இல்லைல்ல, நம்ம அங்கே போகலாமா, எல்லாருமே இருக்காங்கல்ல, பெரியம்மா இருக்காங்க, யாழினி இருக்கா, சித்தி இருக்காங்க, அப்புறம் சாரதா பாட்டி அம்மா எல்லாரும் அங்கே இருக்காங்கல்ல, இப்போ அம்மானு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ விஜய் பார்த்து சிரிக்கிறாரு. என்னடா அப்படின்னோடனே, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு கேட்ட உடனே விஜயும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பி கீழே வராங்க. தாத்தா பார்த்துட்டு, என்னடா விஜய் திரும்ப வெளியே கிளம்பிட்டீங்க போல அப்படிங்கிறாங்க. ஆமாம் தாத்தா, இவ அவங்க அம்மாவை பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. என்னடா அம்மோ காலையிலேருந்து உன் அம்மா கூட தானே நீ இருந்த அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா நான் அம்மா கூட அங்கே வீட்டில் போய் பார்க்கணும், இன்னும் காவேரி மிஸ் தான் என் அம்மானு தெரிஞ்சப்பறம் அங்கே போகல, அதனால தான் அப்பா கிட்ட கேட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிடா போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லோரும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. காவேரி ஹாலில் இல்லை. போன உடனே விஜய் வந்துட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்போ எல்லோரும் இப்படி எட்டி பார்க்கும்போது உள்ளே வரலாமா அப்படிங்கிறாரு. பாப்பா வந்து அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு சாரதா பாட்டி அப்படின்னு வேகமாக ஓடி போயிடுறாங்க. ஸோ இப்போ அங்கே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ பாப்பா பார்த்துட்டு, பாட்டி அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக கேட்குறா. இதை பார்த்தோன்னே சாரதாம்மா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, உன்
உன் அம்மா ரூம் உள்ள தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் போய் பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கேட்டுட்டு இருக்கும்போது காவேரி இப்போ ரூம்லேருந்து வெளியில் வராங்க. ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் வராங்க. இப்போ அம்முவை பார்த்த உடனே காவேரிக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷம். அம்முவே வீட்டுக்கு வந்துட்டாலே, இத்தனை நாள் நம்மக்கிட்ட பேசுவாளா மாட்டாளான்னு கூட இருந்தோம். ஸ்கூலுக்கு வந்தும் நல்லா பேசினா, அப்பாடா வீட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் போயிட்டு வேகமாக தூக்கி கொஞ்சுறாங்க. இதை பார்க்கும்போது விஜய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னவா இருக்க நாளுக்கு நாள் அந்த அன்பு அதிகமாகிக்கிட்டே தான் போகுது அவளுக்கு, பொண்ணு தானே தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கொஞ்ச நேரம் அவங்க பேசிட்டு விளையாடிட்டு இருந்ததுக்கப்புறமா விஜய் வந்துட்டு, சரிடா அம்மோ டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. அப்பா நான் இன்னைக்கு இங்கேயே இருக்கேனே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே யாழினி உடனே, ஆமா அங்கிள் இன்னைக்கு அம்மு எங்க கூடயே தூங்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு, காவேரி என்ன சொல்லுவாளோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது காவேரியும், பரவாயில்ல சார், பாப்பா தான் ஆசைப்படுறாள், நீங்கள் இங்கே விட்டுட்டு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படி சாரதாம்மாவை பார்த்துட்டு, சரி பார்த்துக்கோங்க அம்மு, சேட்டை பண்ணாமல் இருக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. ஓகேப்பா அப்படின்னோடனே, சரிடா நீங்கள் இருங்க, காலையில் அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கிளம்பி போயிடுறாரு. இப்போது இங்கே வீட்டில் பார்த்தா சாப்பாடு எல்லாமே நைட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டு சாரதாம்மா வந்துட்டு, அம்மு வாடா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அப்படியே அம்மு பார்த்துட்டு, பாட்டி அப்படின்றாங்க. என்னடா அம்மு சொல்லுடா, இது உனக்கு பிடிக்கலையா, வேற செஞ்சு தரட்டுமா பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை இதுவே எனக்கு ஓகே தான், ஆனால் அம்மா எனக்கு ஊட்டி விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கேட்ட உடனே சாரதாம்மாக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அதுக்கு ஏன்டா அப்படி கேட்குற, ஓ அம்மா தானே உனக்கு ஊட்ட போகிறா, நீ வா நான் அவகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பாவை கூட்டிகிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ காவேரி பார்த்துட்டு, என்னம்மோ நீ என்ன சாப்பிடலையா, என்ன பண்ணிட்டுருக்க, யாழினி உட்காந்து சாப்பிட்ற பாரு, நீ என்ன சாப்பிடல அப்படிங்கிறாங்க. அப்போ கங்கா பார்த்துட்டு, ஏண்டி 2 பேரும் ஒரே வயசு குழந்தைங்க தான், நான் அவளுக்கு ஊட்டி விடுறேன், அவளுக்கு யாராவது ஊட்டி விடணும்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன, இப்போ என்னடா உனக்கு ஊட்டி விட்டால் தான் நீ சாப்பிடுவியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவளுக்கு மட்டும் ஊட்டி விடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லும்போது, சரி வா நான் ஊட்டி விடவா, சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்ட உடனே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா பாப்பாவுக்கு வந்துட்டு ஊட்டி விட்டோன்னே அவ்வளோ ஆசையாக பாப்பா சாப்பிட்டு கூடவே போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போய் பெட்ஷீட்லாம் விரித்த உடனே இப்போ எல்லாருமே படுத்துடுறாங்க. இப்போ அம்மு நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்கா. யாழினி வந்துட்டு காவேரி பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போது, என்னடா நம்ம அம்மா பக்கத்தில் அவள் போய் படுத்திருக்காளே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக வருது. சாரதாம்மா பார்த்துட்டு, என்னமோ வா படுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு, நான் தான் அம்மா கூட படுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இதெல்லாம் போய் அம்மா கிட்ட சொல்ல முடியாதுல்ல, நீ வா பாட்டி பக்கத்தில் படுத்துக்க, நான் உன்னை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் படுத்துட்டு தூங்க வைக்கிறாங்க. ஆனாலும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா சாரதாம்மா திரும்பி பார்க்குறாங்க, பக்கத்தில் பாப்பாவை காணோம். என்னடான்னு பார்த்தா எழுந்து அப்போ தான் போயிட்டு உட்காந்து பார்த்துட்டே இருந்திருக்கா. அப்போ எப்படா கங்கா இந்த சைடு திரும்பி படுப்பாங்க, அங்கிட்டு கேப் கிடைக்கும்னு சொல்லி பார்த்துட்டே இருந்துட்டு வேகமாக போயிட்டு காவேரிக்கு இந்த சைடு போய் படுத்துட்டு காவேரி மேலே கை காலெல்லாம் போட்டுட்டு தூங்கும்போது சாரதாம்மாக்கு அப்படி ஒரு கஷ்டமாக இருக்குது, பிள்ளை எப்படி ஏங்கி போயிருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. காவேரி, யாருடா நம்ம மேலே இப்போ திடீர்னு இப்படி கை போடுறது இந்த சைடு இருந்து அப்படின்னு பார்த்தா இங்கிட்ட அம்மா வந்து கை காலெல்லாம் போட்டுட்டு படுக்கும்போது காவேரிக்கும் ஒரு மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தூங்குறாங்க. காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா பார்த்தா சாரதாம்மா வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டே இருக்காங்க. காவேரி கிட்ட பார்த்துட்டு, என்னம்மா என்ன நான் பாட்டுக்கு ஒவ்வொன்றா உங்ககிட்ட காலையிலேருந்து கேட்டுட்ருக்கேன், ஒன்று கூட பேச மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. ஏண்டி காவேரி, நைட்டு நீ ஒரு விஷயம் நடந்ததே கவனிச்சியா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படின்னோடனே, ஆமாம் அம்மு எங்கடி படுத்திருந்தா, என் பக்கத்தில் தானே படுத்திருந்தா, அவள் உன் அன்புக்காகவும் உன் பாசத்துக்காகவும் தாண்டி அப்படி ஏங்குறா. நைட்டு நான் என்னடா பிள்ளைய காணாமேன்னு எழுந்திரிச்சு பார்க்குறேன், அவள் வேகமாக ஓடி வந்து உன் பக்கத்தில் படுத்துக்கிட்டாடி, உன் மேலே கையை போட்டுட்டு காலை போட்டுட்டு தூங்குறது என்ன, குழந்தை எப்போ பாரு உன் கூட இருக்கணும்னு தாண்டி ஆசைப்படுறா, அது ஏண்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. எனக்குமே புரியுதுமா, அம்மு இல்லாமையும் என்னால் இருக்க முடியல, நானும் என்ன அளவுக்கு இது பண்ணுறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அதிகமாகவே அம்முவும் என்கிட்ட பாசத்தை காட்டுறா. ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு புரியலம்மா, அவள் ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரலன்னா கூட என்னால் பார்க்காம இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஏண்டி இவ்வளோ விவரமாக பேசுகிறியே, அப்புறம் என்னடி அந்த குழந்தைக்காவையாவது நீ அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அப்படின்னும்போது இப்போ எப்போயுமே தடுத்து தடுத்து பேசுகிற காவேரி இந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு கங்கா பார்த்துட்டு, ஏமா காலையிலே அவளை நீ கடுப்பாக்கிட்டு இருக்க அப்படிங்க. ஏய் நான் ஒன்றும் கடுப்பாக்கலடி, எப்பயும் தடுத்து தடுத்து பேசுகிறவ இப்போ பாரு எதுவுமே பேசாமல் போகிறா, சீக்கிரமாக நம்ம நினைக்கிறது நடந்துரும் போலடி அப்படிங்கிறாங்க. இப்போது கரெக்டாக கொஞ்ச நேரத்திலே விஜயும் பாப்பாவை கூப்பிடுறதுக்காக வராரு. பாப்பா சாப்பிட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருக்கும்போது, அம்மோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமாடா, கிளம்பலாமா, இங்கே பேர் அப்பா உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே ட்ரெஸ் எல்லாம் இப்போ மாற்றிட்டு பாப்பா வந்த உடனே காவேரியுமே, சார் என்னையும் சேர்த்து அங்கே ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன மிஸ் இப்படி கேட்குறீங்க, ஸ்கூலுக்கு தானே போகிறோம், வழக்கமாக நான் கூப்பிட்டேன் நீங்கள் வரலன்னு சொல்லுவீங்க, அதனால தான் நான் எதுவும் கேட்கல அப்படிங்கிறாங்க. இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ ஸ்கூல் வரைக்கும் போனதுக்கப்புறமா பார்த்தா இப்போ இறங்கினதுக்கப்புறமா காவேரிக்கு ஒரு மாதிரி மனசில் நெருடலாகவே இருக்குது. பேசாமல் இவர்கிட்ட நம்ம பேசிடலாமா, இல்லை அவரே
கேட்டு நம்ம ஒத்துக்கல. இப்போ பேசி அவர் ஏதாவது நம்மளை இது பண்ணால் என்ன பண்ணுறது? இவரை பற்றி புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுகிறாரு, இன்னொரு நேரம் கடுப்பாக பேசுகிறாரு. இவர்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இது மைண்டில் ஓடிட்டே இருக்கு. திரும்ப ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஏய் காவேரி, என்னடி நாங்கள் பாட்டுக்கு எது என்ன கேட்டாலும் நீ பாட்டுக்கு அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்தே இருக்க அப்படின்றாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, எனக்கு லேசாக தலைவலிக்கிற மாதிரி இருக்க, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது, நம்ம ஏன் பேசாமல் அவரோட டைரியை எடுத்து பார்க்கக்கூடாது? நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை படிக்கவே இல்லையே, என்ன தான் அதில் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒன்றுன்னா படிக்க அதில் இருக்கிறது எல்லாமே காவேரி தான் அப்படிங்கிறது அவங்களுக்கே லைட்டாக புரிய வருது. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் படிக்க நமக்கு இது நடந்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளார ஏதோ வந்துட்டு போகுது. அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக படித்து முடிக்கும்போது தலையே வலிக்க ஆரம்பிச்சிருது. பயங்கரமாக கத்துறாங்க. டக்குன்னு கதவெல்லாம் திறந்துட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. காவேரியை வந்து கதவை திறந்ததுக்கப்புறம், என்னடி ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லைம்மா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது, விஜய் சாரோட டைரியை படித்தேன், அது எல்லாமே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி ஏதோ எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுமா அப்படிங்கிறாங்க. கங்கா பார்த்துட்டு, என்னது விஜயோட டைரியை படிச்சியா, இது எப்படி உனக்கு கிடச்சிது அப்படின்றாங்க. அது எப்பயும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன்க்கா, அவர் வீட்டுக்கு பாப்பா பார்க்க போகும்போது அங்கே இருந்தது, அதனால நான் சரி என்ன தான் இருக்குன்னு படிக்கலான்னு அவருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அதை நான் படிக்கவே இல்லை, இப்போ தான் படித்தேன். ஆனால் அதை படிக்க எனக்கு என்னவோ பண்ணுதுக்கா அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டி அடுத்தவங்க டைரியெலாம் படிக்கிற அப்படின்றாங்க. எனக்கு என்னவோ இது அடுத்தவங்க டைரி மாதிரி தோணலை, என்னோட வாழ்க்கையில் நடந்ததே அவர் எப்படி எழுதி வச்சுருக்க முடியும், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. சரிடி ஒன்றும் இல்லை, நீ முதல்ல மாத்திரை போடு, இந்த அம்மா மாத்திரை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. என்னடி இவ இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா தலைவலி கொஞ்சம் சரியான மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி வேகமாக கிளம்புறாங்க. இப்போ கிளம்பும்போது சாரதாம்மா பார்த்துட்டு, ஏய் எங்கடி போகிறப்ப நீ அப்படிங்கிறாங்க. இருமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாங்க. நேராக விஜய் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனால் வீட்டில் வந்துட்டு ராதாம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. வாமா காவேரி அப்படின்றாங்க. விஜய் சார் எங்க அப்படிங்கிறாங்க. அம்மாவும் விஜயும் கொஞ்சம் முன்னாடி தான் வெளியில் போனாங்க, நான் வேணா ஃபோன் பண்ணி வர சொல்லவா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம், நான் ஒரு நிமிஷம், நான் முக்கியமான வேலையாக வந்தேன், இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரூமுக்கு போன உடனே ராதாம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் காவேரி நில்லுன்னு கத்துறாங்க. அதுக்குள்ளே தாத்தா வந்து பார்த்துட்டு, என்ன ராதா ஏன் இப்படி கத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, காவேரி அவ பாட்டுக்கு வந்தா விஜய் இல்லையான்னு கேட்டுட்டு இல்லைன்னு சொன்னோன்னே விறுவிறுன்னு அவ பாட்டுக்கு விஜய் ரூமுக்கு போயிட்டு இருக்காப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன ராதா இப்படி சொல்கிற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே இவங்களும் போகிறாங்க. ஸோ நேராக போனால் அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க எல்லாத்தையுமே காவேரி எடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா இதில் என்னோடய ஒய்ஃபோட தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விஜய் சொல்லியிருந்தது ஞாபகத்துக்கு வந்ததுனால எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது அதில் இருக்க சாரீஸு எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அது அவங்களோடது அப்படிங்கிறது கொஞ்சம் காவேரிக்கு புரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கும்போது தான் இப்போது ஒரு மாதிரி இருக்குது, இந்த ஃபோட்டோவில் இருக்குது நானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராதாம்மாவுக்கு ஒன்றுமே பேச முடியல. தாத்தாவும் அப்படியே ஒரு மாதிரி வாயடிச்சு நிற்கிறாரு. பதில் சொல்லுங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்குது நானா அப்படிங்கிறாங்க. அது அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்கும்போது தாத்தா வந்து சமாளிக்கிறாரு. அது வந்து காவேரி அப்படிங்கிறாங்க. டக்குன்னு வந்துட்டு ராதாம்மாவே ஃபோன் பண்ணிடுறாங்க. விஜய்க்கு ஃபோன் பண்ணிட்டு, விஜய் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வாடா, காவேரி அவள் பாட்டுக்கு விறுவிறுன்னு வந்து ஒரு ரூமுக்கு போயிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் நீ வச்சுருந்தில்ல கபோர்டு, அதை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் பார்த்துட்டாடா, நீ சீக்கிரமாக வாயேன் அப்படிங்கிறாங்க. என்ன சித்தி அவள் இதுக்கு அங்கே வந்தா, திடீர்னு ஏன் அதெல்லாம் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படிங்கிறாங்க. தெரியலடா, அவளே வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்கா, நீ கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. இதை உடனே வரேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்துட்டுருக்க வழியிலே பார்த்தா சாரதாமாவும் கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. தம்பி இந்த மாதிரி உங்கள் டைரியை எடுத்து அவள் படிச்சுட்டாப்பா, எப்போயோ அவள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பா போல், அதை எடுத்து படிச்சிருக்கா, பத்தாததுக்கு இப்போ விறுவிறுன்னு எங்கேயோ கிளம்பி போயிட்டாப்பா, அவள் ஏதோ உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சது கரெக்டு தான் அத்தை, அவள் வீட்டுக்கு தான் போயிருக்கா, போயிட்டு கபோர்டில் இருக்கா எல்லாம் அவளோட திங்ஸ்லாம் வச்சுருந்தேன்ல அதை எல்லாத்தையுமே அவள் போய் பார்த்துட்டு இருக்காளாம், இப்போ தான் சித்தி ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி இப்படி பண்ணுறா இவ அப்படின்றாங்க. விடுங்க அத்தை, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போகிறாரு. உடனே வீட்டில் இங்கே எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது. ஏய் வாடி முதல்ல அங்கே கிளம்பி போகலாம், இவளுக்கு என்ன ஆக போதோ தெரியலையே, இவ பாட்டுக்கு போய் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் உடம்பு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லாரும் ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக அங்கே வந்துடுறாங்க. ஸோ விஜய் வேகமாக போயிட்டு விறுவிறுன்னு மேலே ஏறி போகிறாரு. போயிட்டு என்ன மிஸ் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் ஏன் ரூமில் அப்படிங்கிறாங்க. சார் ப்ளீஸ் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தானே அப்படிங்கிறாங்க. அப்படியே விஜயும் ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாரு. ஐயோ ப்ளீஸ் எல்லோரும் பதில் பேசுங்களேன், ஏன் எல்லோரும் இப்படி உம்முன்னே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சாரதாம்மா கரெக்டாக எல்லோரும் வந்துடுறாங்க. வந்த உடனே ஏய் காவேரி இங்கே எதுக்கடி வந்து இப்போ நீ அராஜகம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், அவரோட டைரியை படித்து எனக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தை
ஞாபகத்தில் தான் இப்போ வந்து நான் பார்த்தா இங்கே இருக்கிறது எல்லாமே என்னோட திங்ஸ் மாதிரி இருக்குது எனக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவை பார்த்தியா, இந்த ஃபோட்டோவில் நான் தானே இருக்கேன், இவர் கூட எனக்கு கல்யாணம் நடந்துச்சா, என் வாழ்க்கையில் என்ன தான் நடந்துச்சு, யாராவது தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்களேன், அந்த ஆக்சிடென்ட் ஆனதில் நான் என்னத்தெல்லாம் மறந்தேன், என் வாழ்க்கையில் என்ன தான் நடந்துச்சு, தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு போயிட்டு சாரதாம்மா போய் பிடிச்சிட்டு, ஏ காவேரி அழுகாதடி அப்படிங்கிறாங்க. மா எனக்கு இதுதாம்மா தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கா, எனக்கு என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. காவேரி அது ஒன்றும் இல்லடி, ஒரு முக்கியமான விஷயம்லாம் டாக்டர் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடி அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிடுச்சுல்ல, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தானா, எனக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், எதுக்காக என்னை சுற்றி சுற்றி வராங்க இவங்க, ஏன் எதனால் நீ வந்து இவரை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன, எனக்கு அதுக்கான உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாரதாமாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாண்டி, நீ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தான் அப்படின்றாங்க. அப்போ காவேரிக்கு ஒன்றுமே புரியல. அம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையுமே இப்போ வந்துட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் ஒவ்வொன்றா அப்படியே வருது. இதெல்லாம் கேட்ட உடனே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. விஜயை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிறாங்க. விஜய் அப்படியே ஒரு எமோஷ்னலாக கண் கலங்கி நிற்கிறாரு. நீங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன காவேரி நீ என்னையவே மறந்துட்டல அப்படிங்கிறாங்க. அப்படி காவேரிக்கு பதிலே பேச முடியல. அம்மு எங்க அம்மு அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, அவள் நீ பெத்த குழந்தடி, அதனால தான் அவள் ஒன்றை சுற்றி சுற்றி வந்திருக்கா, 2 பேருக்குமே அம்மா பொண்ணுன்னு தெரியாமையே எவ்வளோ பாசமாக இருந்திருக்கீங்க, போதா குறைக்கி இப்போ நீ தான் அம்மாங்கிறது அம்முக்கே தெரியுமா, எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தாண்டி அந்த பிஞ்சு குழந்தை உங்ககிட்ட அவ்வளோ பாசமாக உன் அன்புக்காக ஏங்கி ஓங்கிட்டே ஓடி ஓடி வருது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் காவேரி வந்துட்டு கல்யாணத்துக்கே ஒத்துக்க போகிறாங்க. ஸோ கல்யாணம் நடக்கிறது என்னவோ நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் எம்மன் முடிய போகுது, மகாநதி முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மனசு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனாலும் ஒரு முடிவுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல தொடக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விகாக்கு வந்துட்டு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டு, அதுவும் அவங்களே சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.